Hello guys, how are you? And this is unknown angel. நாம் இப்போ வந்து ட்ரேட்ஸ் பார்க்கலாம். இதில் சான்சஸ் இருந்தால் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஜஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி 3 ட்ரேட்ஸ், 3 ட்ரேட்ஸ் மட்டும் நான் எடுக்க போகிறேன். அதுக்கு மேலே நான் எந்த ட்ரேடுமே எடுக்க போகிறது இல்லை. ஸோ பார்ப்போம், ஏதாவது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வில் டேக் அ ட்ரேட். ஒரு ஷார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் ஷார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. இல்லை ஹரிசாண்டல் லைன் எங்கேயாவது சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். போடுறது இது ஒரு ஜோன் ஒன்று இருக்குது. பார்ப்போம் இது நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப இது ஒரு வீக் எஸ்என்ஆர், ரொம்ப ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆர் கிடையாது. நான் அப்புறமா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆர் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இது ரெட்டு முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் க்ரீன். ஓகே, இது ஏன் நான் போட்டேன்னா இது ஒரு ஷார்ட் பேட்டர்ன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால போட்டேன். இன்னொரு ட்ரேட் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுன்னு சொல்லி டோட்டலாக. அடுத்தது நம்ம வந்து ரெட்டுக்கு போக போகிறோம். அடுத்தது வந்து வில் கோ ஃபார் க்ரீன். அப்படி க்ரீன் வரலனாலும் பிரச்சனை இல்லை, அது அடுத்த ட்ரேட் வில் கோ ஃபார் மாட்டேங்குது. ஓகே, லெட் அஸ் கம் டு த பாயிண்ட். நம்ம ஏன் இங்கே வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட் பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ட் இது எல்லாமே வந்து லைக் 92% 95% அக்யூரஸியாக இருக்கனால அக்யூரஸி இருக்காது. பஸ் மார்க்கெட் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும். ஓகே, என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரெட்டு க்ரீன் 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 ஒரு ரெட்டு. ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஒரு ரெட்டு, ஒரு க்ரீன், ஒரு ரெட், ஒரு க்ரீன், அப்புறம் இன்னொரு க்ரீன், அப்புறம் இன்னொரு க்ரீன் வந்து ஒரு ரெட் வந்துச்சுன்னா அடுத்தது இட் வில் பி க்ரீன். இது ஒரு ஷார்ட் பேட்டர்ன். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் வந்துச்சுன்னா ஒரு ரெட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்தது ஒரு க்ரீன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே. அதனால தான் நம்ம வந்து போட்டோம் க்ரீன் போட்டோம். பட் இங்கே வந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டில் க்ரீன் வரல. ஸோ அதனால் நான் இங்கே வந்து மார்ட்டிங்கரில் இந்த இடத்துல இந்த கேண்டில் மார்ட்டிங்கரில் 2 க்ரீன் எடுத்துருக்கேன். ஸோ திருப்பி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த லெட் மீ டெல் யூ என்ன ஆகும்னு சொல்லிட்டு. சப்போஸ் இதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த மார்ட்டிங்கெல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே ட்ரேட் எடுக்க மாட்டோம், வில் ஸ்டாப் ட்ரேடிங். பட் லெட் மீ டெல் யூ என்னன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து திருப்பி இங்கே ஒரு கலர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, சாரி இங்கே ஒரு ஷார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து க்ரீன் போட்டோம், ரெட் போட்டோம், இதில் திருப்பி க்ரீன் போட்டோம், ஃபெயில் ஆச்சு. திருப்பி இங்கே மார்ட்டிங்கல் எடுத்துக்கலாம். அது என்ன ஒன்று வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அகெயின் இங்கே க்ரீன் வந்துச்சுன்னா இட் வில் பி அ பேட்டர்ன் இங்கே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 லைக் க்ரீன் 2 ரெட் அண்ட் க்ரீன், அதான் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ அது வரல, அது 0லேயே வந்துருக்கோம். ஓகே, பட் பேட்டர்ன் இங்கே ஒர்க் ஆகலை. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது, ட்ரேட் விட்டு வெளில வந்துடணும். ஆக்சுவலி என்னென்னா, நம்ம வி எக்ஸ்பெக்டடாக கலர் பேட்டர்ன் இங்கேருந்து, பட் கலர் பேட்டர்ன் எதுவுமே வரலைங்க. அதுக்கு பதிலாக அதை டோட்டலி கான் டு க்ரீன். அண்ட் இது ஒரு ஜோனும் பிரேக் பண்ணிடுச்சு. சரி, லேட்டஸ்ட் இது ஒரு ஃபேக் அவுட்டாக பிரேக் அவுட்டான்னு நம்ம இதில் பார்ப்போம். நீங்கள் அதை வச்சு நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போம். இது வரைக்கும் நம்ம அது மாதிரி எடுத்ததில்லை சேனலில், பட் நம்ம அந்த மாதிரி பார்த்து எடுப்போம். ஃபேக் அவுட்டாக பிரேக் அவுட்டான்னு சொல்லிட்டு.
ஓகே, பிரேக் அவுட்டே ஆகலை இது. ஸோ இட் வில் பி a green. இங்கே நம்ம முன்னாடியே ட்ரேட் எடுத்துருக்கணும், எடுக்கல. ஸோ அதனால் லெஃப்ட் இட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே க்ரீன் தான் போயிருப்போம் இந்த இடத்துல. லைக் இந்த இடத்துல நம்ம வந்து க்ரீன் தான் ட்ரேட் எடுத்துருக்கோம் இங்கே. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 2 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு பேரிஷ் சைன் இது, இல்லை இது ஒரு அவுட் சைடு அப்பாவதா இல்லையான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணணும், நம்ம அதை வச்சு ட்ரேட் எடுப்போம். இங்கே எடுத்துருந்தா இங்கேயே முடிச்சிருக்கலாம் நம்ம. ஸோ ஒரு நார்மல் ட்ரேட் வின், அப்புறம் ஒரு மார்டிங்கல் வின் பண்ணோம். இப்போ வந்து இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 3 ட்ரேட் சொல்லியிருந்தோம், 3வது ட்ரேட் இது. ஃபஸ்ட் ட்ரேட் டேரக்ட் வின்னு, செகண்ட் ட்ரேட் மார்டிங்கல்ல வின்னு. இதோ இது 2 எடுத்தோம், தனித்தனியாக எடுத்தோம். 1-1 சொல்லிட்டு தனியாக $1 வச்சு போட்டோம். அண்ட் அகைன் தேர்ட் ட்ரேட் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஸ்பின்னிங் டாப் ஆச்சுனாவோ இல்லைனாவோ we will take the trade. ஏன்னா நம்மளுக்கு ஜோனும் இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட்ஸும் இங்கே இருக்குது, சாரி ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு பேசிங் லைன், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேசிங் லைன். ஓகே, டோஜியில் யூஸ்வலாக ட்ரேட் எடுக்க மாட்டோம், இது பேசிங் லைன் தான், பட் இட்ஸ் அ டோஜி. ஸோ அதனால் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். டோஜியில் ட்ரேட் பண்ணுறது இட்ஸ் நாட் குட். ஓகே, வேறு மார்க்கெட் பார்ப்போங்களா நம்ம. இது அதாவது என்னென்னா இட்ஸ் அ பேசிங் லைன். எஸ், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேசிங் லைன் தான். ரெட்டு அண்ட் க்ரீன் பேசிங் லைன். இங்கே வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு, இட்ஸ் அ டோஜி, அதனால் ட்ரேட் எடுக்கிறது அதனால தான் எடுக்கல. பட் இங்கே எடுத்துருக்கலாம், இங்கே இந்த இடத்துல இந்த க்ரீனில் எடுத்துருக்கலாம். அப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு இருந்தோம், அதனால் எடுக்க முடியல, லேட் ஆகிடுச்சு. எப்படி இருந்தாலும் இங்கே வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் திருப்பி வரும். இந்த ரீஜன் வரைக்கும் டாஸ்ட் இது வரைக்கும் வந்துட்டு வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆல்ரெடி டச் ஆயிடுச்சு இந்த இடம். பார்ப்போம் ட்ரெண்ட் மாறுதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம இங்கே ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். சாரி, இது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேசிங் லைனில். இதுதான் பேசிங் லைன். இது ஒரு ஹேமர் இல்லையா? இது ஹேமர் கிடையாது, பின்பார் தான். பட் ஸ்டில் இது க்ரீனாக தான் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால நான் போட்டிருக்கேன். இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் இங்கே க்ரீன் போட்டிருக்கேன். பார்ப்போம். ஓகே, இதுதான் தேர்ட் ட்ரேட். அண்ட் 3 ட்ரேட் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபஸ்ட் ட்ரேட் டேரெக்டாக, அண்ட் செகண்ட் ட்ரேட் மார்டிங்கல், தேர்ட் ட்ரேட் டேரெக்டாக. இது எப்படி நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த கடைசி ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ளோஸ் ஆகட்டும். ஸோ யூ வில் ஹேவ் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிங் லைன். போன வாட்டி சொன்னது வந்து பேசிங் லைன் கிடையாது, சாரி, மை அப்பாலஜிஸ். அது வந்து ஒரு என்கல்ஃப், இது ஒரு என்கல்ஃப். இது ரெண்டும் சேர்ந்து வந்து என்கல்ஃபு.
இங்கே எனக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, அதனால் நான் ட்ரேடே எடுக்கல. தோ இட்ஸ் அ சிக்னல் ட்ரிகர் ஆச்சு நம்மளோட பேட்டர்ன் படி, பட் அது வந்து எடுக்கல. இங்கே வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் எடுக்கிறதுக்கு. இது ஒரு ஜோன், இது அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு, இங்கே சப்போர்ட் ஆயிடுச்சு. எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு நான் காட்டுறேன். நம்ம எதை வச்சு ஜோன் போட்டோம்? இந்த இடத்துல வச்சு தான் நம்ம ஜோன் போட்டோம், கரெக்டுங்களா? இங்கே வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸு நம்மளுக்கு, இது அதை வச்சு தான் நம்ம ஜோன் போட்டோம். இங்கே அது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, அதே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு நினச்சோம், பட் எடுக்க முடியல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், சார்ட் மாற்றணும், வேறு பேருக்கு போகணும். ஸோ இங்கே வந்து நம்ம எந்த ஒரு அனலைசிஸும் பண்ணால் ஜஸ்ட்டு பேட்டர்னை வச்சு ட்ரேட் எங்கே, சாரி இங்கே, இங்கே இந்த ஒரு கேண்டில், அந்த ஒரு கேண்டில் பேசிங் லைன். அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து 50%க்கு கீழே மேலேயே க்ளோஸ் ஆச்சு, ஆப்போசிட் கலர்னால. அதனால நான் இங்கே க்ரீன் போட்டேன். ஸோ ஐ ஒன் த ட்ரேடிங் ஓகே, க்ளோஸ் த ட்ரேட். இதுக்கு அடுத்த ட்ரேட் வந்து க்ரீன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம பார்ப்போம். ஜோனில் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு எல்லாம் பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட போத்த வாய்ப்பு இருக்குது, அப்படியே போத்த வாய்ப்பு இருக்குது. அப்படி சொன்னால் சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆகுன்னு சொன்னால் இட்ஸ் அ க்ரீன். ஓகே, முடிவுக்கு வெயிட் பண்ணும். எவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி வந்துருக்காங்க கீழே. ஸோ செல்லரோட ஆதிக்கம் இருக்குது. அகெயின் திருப்பி போவோம், அதுக்கப்புறம் திருப்பி ரெட்டாக மாறலாம். ஏன்னா இந்த கேண்டில், இந்த பெரிய கேண்டில்லாம் ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் கிடையாது. as you know, இந்த கேண்டில்ஸ்லாம் ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் கிடையாது. இதுலேயும் பாருங்கள், இவ்வளோ தூரம் போயிட்டு அகெயின் செல்லர்ஸ் எவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிடுன்னு சொல்லலாமா இதை, இதுலேருந்து ஜோன்லேருந்து. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரெட்டு தான் வந்திருக்கும். இங்கே வந்து நம்ம இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னோம், அதுக்கு மேலே போய் பிரேக் அவுட் ஆச்சு. அடுத்தது ரெட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னோம், இப்போ சொன்னோம். ஸோ அதனால் இது ரெட்டு. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் வில் பி லைக் க்ரீன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. க்ரீன் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி 3 ட்ரேட்ஸ் தான், அதுக்கு மேலே எந்த ட்ரேட்ஸும் கிடையாது. வில் வெயிட், ஜஸ்ட் இன்னொரு அனலைசிஸ், அவ்வளோதான். இந்த கேண்டில் மட்டும் வரைக்கும் வில் வெயிட் அண்ட் see. Nobody will be like 100% sure என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் எல்லாமே we are ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் கேண்டில்ஸோட பிஹேவியர்ஸை வச்சு we are predicting what will be next candle, அவ்வளோதான். ஸோ அதில் நம்ம எவ்வளோ மாஸ்டர் ஆகிறோன்றது தான் நம்மளோட சக்ஸஸ் ரேட். எத்தனை பர்சன்டேஜ் நம்மளால் வந்து அசியூம் பண்ண முடியுது, அசம்ஷன் பண்ண முடியுது, ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுன்றது தான் நம்மளோட சக்ஸஸ் ரேட். ஸோ நான் இங்கே வந்து வித்தவுட் க்ரீன் வரும்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் க்ரீனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் ஆகலாம், இட் மைட் பி. we will wait and watch. பட் நம்மளோட ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல, இது க்ரீன் தான் சொல்லிட்டு. அந்த இன்ஸ்டிங்க்ட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். ஜஸ்ட் அப்படியே ஒரு இன்ஸ்டிங்க்ட் நம்மளுக்கு உள்ள சொல்லிடாது இது வந்து க்ரீனாக இருக்கும், இது ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் மூலிமா வர்றது. ஸோ இது கலர் பேட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் ஒரு ரெட்டாக வரலாம், அப்படி இல்லைன்னா அடுத்தது ரெட்டாக வரலாம், we don't know. ஓகேங்களா? சரி, ஓகே, let us finish this. Thank you so much guys and have a great day. Thank you.